அனைவருக்கும் வணக்கம். அப்துல் கலாம். இவரது முழு பெயர் அவுல் பஹிர் ஜைனுல் ஆப்தீன் அப்துல் கலாம். இவர் 15 அக்டோபர் 1931 தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவரது தந்தை ஜைனுல் ஆப்தீன் மரைக்காயர். இவர் படகு ஓட்டுநராக இருந்தார். இவரது தாய் ஆஷியம்மா. எளிமையான நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தார். அவர் சிறுவயதில் மிகவும் சிரமமான வாழ்க்கை வாழ்ந்தார். பள்ளிக்கு செல்லும்போது செய்தித்தாள்களை விநியோகித்தார். அவரை உயர்த்தியதற்கு மிகப்பெரிய காரணம் அவர் கல்வியில் கொண்ட ஆர்வமாகும். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆராய்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்தார். SLV-3 என்ற இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணையை வெற்றிகரமாக உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தார். இதன் மூலம் ரோஹிணி செயற்கைக்கோள் 1980 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. அப்துல் கலாம் இந்தியாவின் ஏவுகணை திட்டத்திற்கு தலைமை தாங்கி அக்னி, பிருத்திவி, திரிஷூல், ஆகாஷ், நாக் போன்ற பல முக்கிய ஏவுகணையை உருவாக்கினார். இதனால் மக்கள் அவரை இந்தியாவின் மிசைல் மேன் என அழைத்தனர். 2002 அவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் கட்சி சார்பற்ற, எளிமையான, மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் தலைவராக செயல்பட்டார். அவரது ஆட்சி காலம் மக்களின் தலைவர் என்று புகழப்பட்டது. அவர் அக்னி சிறகுகள், இக்னிட்டட் மைண்ட், இந்தியா 2020, மை ஜேர்னி, தி லைஃப் ட்ரீ போன்ற பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இந்த புத்தகங்கள் மாணவர்களுக்கு ஊக்கமாகவும் இந்தியாவின் முன்னேற்ற கனவாகவும் அமைந்தது. கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை நனவாக்கும் முதல் படி என கூறினார். ஜூலை 27, 2015 IIM ஷில்லாங் வழக்குரை நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் உயிர் மண்ணுலகம் விட்டு சென்றது. இவர் 1981 பத்ம பூஷன் விருதையும், 1990 பத்ம விபூஷன் விருதையும், 1997 பாரத ரத்னா விருதையும் பெற்றார். அப்துல் கலாம் அவரின் பிறந்த தினம் மாணவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. அவரது எளிமை, தியாகம், கல்விக்கான ஆர்வம், நாட்டுக்கான நேசம் ஆகியவை இந்திய இளைஞர்களுக்கு என்றும் வழிகாட்டியாக உள்ளன. நன்றி.